ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். யூதா தேசத்திலே எசேக்கியா என்பவர் ராஜாவாக பொறுப்பேற்ற போது தேசம் மிகவும் சீர்கெட்டதாக இருந்தது. ஜனங்கள் மிகவும் பாவிகளாகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே எசேக்கியா தேசத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பும்படிக்கும் சீர்திருத்தத்தை கொண்டு வரும்படிக்கும் விரும்பினான். அவர் தான் செய்த எல்லா காரியங்களையும் முழு இருதயத்தோடும் செய்தார். இது தேவனுடைய பார்வையில் மிகவும் பிரியமாக இருந்தது. ஆகவே எசேக்கியா ராஜா செய்த எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையையும் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் நம்முடைய தேவபக்திக்கு அடுத்த, குடும்பத்திற்கு அடுத்த, வேலை அல்லது தொழில்களுக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் நம்முடைய முழு இருதயத்தோடும் செய்ய வேண்டும். முழு மனதோடு அதை செய்யும் போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும். சில காரியங்களை நேர்மையாக செய்கின்ற நாம் பல காரியங்களை வேண்டா வெறுப்போடு கடமைக்காக ஏனோ தானோ என்று செய்கின்ற மனோபாவம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. சில நேரங்களில் நாம் செய்கின்ற காரியங்கள் நம்முடைய பார்வைக்கே அற்பமாகவும் சிறியதாகவும் தோன்றுகிறபடியினால் நாம் அவைகளை வேண்டா வெறுப்போடு செய்கின்றோம். ஒரு காலம் நாம் அப்படி செய்யக்கூடாது. ஒரு சிறிய காரியத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் பெரிய காரியத்தை கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் ஆயத்தமாய் இருக்கின்றார். ஆகவே நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பயந்து முழு மனதோடு செய்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் சிறியதோ பெரியதோ எதை செய்தாலும் முழுமனதோடு செய்ய வேண்டும் என்று நீரங்கள் இருதயத்தோடு பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களிலும் நாங்கள் முழு ஈடுபாடு இல்லாதவர்களாக செயல்பட்ட காரியங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். முழுமனதோடு செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.